விரோத தொழில் நடவடிக்கைகளை இதோ வெளிச்சம்பாய்ச்சி மீன் பிடித்தல், டைனமைட் வச்சு மீன் பிடித்தல், இப்படியாக பல சட்டவிரோத தொழில்களை இங்கே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கடல் முழுக்க வெளிச்சங்களாக தெரிகின்றது. கடல் முழுக்க வெளிச்சங்களாக தெரிகின்றது. இப்படி மோசமாக எங்களோட முல்லைத்தீவு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் முகமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடற்படை எங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறது? கடல் தொழில் திணைக்களம் எங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றது? அவர்களால் இந்த சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்த முடியாதா என்று கேட்கின்றது. அவர்கள்தான் இதற்கு பொறுப்பு. இப்படியான நிலைமையில எங்களுடைய 5000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இப்போது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையை எல்லோரும் பாருங்கள், என்ன நடக்குது என்று. முல்லைத்தீவில் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள், கரையோர மக்கள் மட்டுமல்ல, ஏனையோரும் பல பேர் இந்த தொழிலை, மீன்பிடி தொழிலை பகுதி நேர தொழில்களாக கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம் எங்கே பொய்த்து போகின்றது. அதற்கு காரணமானவர்கள் கடற்படை, போலீசார், இதை தவிர கடல் தொழில் திணைக்களம் லஞ்சம் பண்ணுவதாக கடலிலே எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். அப்ப இதை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லையா? இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்கின்றோம். இதை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லையா? ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள், இதுவும் கடலிலே ஒரு ஊழல் தான் நடக்கின்றது. லஞ்சம் வழங்கப்படுகின்றது கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளுக்கு. கடற்படைக்கு என்ன வழங்குகின்றார்களோ தெரியாது, எங்களுக்கு சொல்லவில்லை ஒரு. ஆனால் இப்படியான மோசமான செயல்பாடுகளை செய்து எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தில் வயிற்றில் அடிக்கும் செயல்களை செய்து கொண்டிருக்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் என்ன எங்களை மக்களை பாதுகாக்கும் படையினரா என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எங்களோட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கடற்தொழில் திணைக்களமா என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏன் இந்த திணைக்களம்